இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்திய வழக்கில் ஜம்ரி வினோத் மீது குற்றம் சாட்டப்பட்டது. குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். பொதுமக்களிடையே அச்சம் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று காலை ஆஜராகினார். 41 வயதுடைய அவர் நீதிபதி ஃபைசா நூர் ஹசான் முன்னிலையில் தமக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். கடந்த பிப்ரவரி 3 சட்டவிரோத ஆலயங்களுக்கு எதிரான பேரணி குறித்து பொதுமக்களிடையே அச்சம் அல்லது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் முகநூலில் கருத்துக்களை பதிவு செய்ததாக ஜம்ரி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது குற்றவியல் சட்டம் பிரிவு 505B பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமோ விதிக்கப்படலாம். கடந்த வாரம் மலேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோசரி முகமது காலித் இஸ்மாயில் வெளியிட்டிருந்த அறிக்கை ஒன்றில் ஜம்ரி வினோத் மற்றும் சூலத்தை சேதப்படுத்திய விவகாரத்தில் தமீம் டாஹ்ரி ஆகியோர் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர்கள் இருவரும் தாய்லாந்திற்கு தப்பி சென்றிருக்கலாம் என்றும் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கில் துணை அரசு தரப்பு வழக்கறிஞர் டத்தோ முகமது நோர்டின் இஸ்மாயில் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு 10,000 ரிங்கெட் ஜாமீன் தொகையை முன்மொழிந்தார். இவ்விவகாரத்தில் கடந்த பிப்ரவரி 3 வரையில் சுமார் 100 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அவை பொதுமக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விவகாரங்கள் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இதனையடுத்து ஜம்ரி சார்பில் அவரது வழக்கறிஞர் முகமது ஹாரிஸ் முகமது யூசுப் பிணை தொகையை குறைக்கும்படி கோரிக்கை வைத்ததோடு குற்றஞ்சாட்டப்பட்டவர் தன்னார்வமாக நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார் என்றும் அவர் விளக்கமளித்தார். மேலும் ஜம்ரி தாய்லாந்துக்கு தப்பி செல்லவில்லை என்றும் மார்ச் 9 முதல் 12 வரை திருமண ஏற்பாடுகளுக்காக மட்டுமே அங்கு சென்றிருந்தார் என்றும் அது IGPயின் ஊடக அறிக்கை வெளியாவதற்கு முன்பாகவே நடந்தது என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து நீதிபதி ஃபைசா நூர் 4,500 ரிங்கிட் பிணையுடன் ஒரு நபரின் உத்தரவாதத்துடன் பிணை வழங்கி அடுத்த விசாரணையை ஏப்ரல் 29 நிர்ணயித்தார். பொதுமக்களிடையே அச்சம் அல்லது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கருத்து வெளியிட்டதாக சமூக செயற்பாட்டாளர் ஆறுமுகம் துரைசாமி என்ற இயற்பெயரை கொண்ட அருண் துரைசாமி மீது ஜாவி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. 56 வயதான ஆறுமுகம் துரைசாமி நீதிபதி நூருல் ஐனா அஹ்மத் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டை மறுத்து விசாரணைக்கு கோரினார். கடந்த ஆண்டு மார்ச் 12 பிற்பகல் 3:45 மணியளவில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட கருத்து ஒன்றின் அடிப்படையில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அந்த கருத்து பொதுமக்களில் அச்சத்தை ஏற்படுத்தியதுடன் பொது ஒழுங்குக்கு எதிரான செயல்களை தூண்டியதாக குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கருத்து வெளியிடுதல் தொடர்பான குற்றச்சாட்டாக குற்றவியல் சட்டம் பிரிவு 505B கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். அம்னோ கட்சியில் மீண்டும் இணைய விரும்பும் அனைவருக்கும் அதன் கதவுகள் திறந்தே உள்ளதாக அதன் உச்சமன்ற உறுப்பினரும் உயர்கல்வி அமைச்சருமான டத்தோசரி டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவரான டத்தோசரி ஹம்சா ஜைனுடின் உள்ளிட்ட தலைவர்களும் கட்சிக்கு திரும்ப விரும்பினால் வரவேற்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முன்னாள் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடின் மீண்டும் கட்சியில் இணைய எடுத்த முயற்சியை ஜம்ரி வரவேற்றுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர் தொடர்ந்து அம்னோவுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்தார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ரும்பாவ் நாடாளுமன்ற உறுப்பினரான கைரி கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பிறகும் கூட அம்னோ பொதுக்கூட்டங்களில் தொடர்ந்து பங்கேற்று வந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அம்னோ தலைவர் டத்தோசரி அஹ்மத் ஜஹீர் ஹமீடியை சந்தித்த கைரி ஜமாலுடின் கட்சியில் மீண்டும் இணையும் முறையீட்டு கடிதத்தை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் கனரக வாகன ஓட்டுநர்கள் பற்றாக்குறையை சமாளிக்கும் நோக்கில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்காக அரசாங்கம் சிறப்பு உரிமம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. ராணுவத்தில் கனரக வாகனங்களை ஓட்டிய அனுபவமுள்ள ஓய்வு பெற்ற வீரர்கள் தங்களிடம் உள்ள ராணுவ உரிமத்தை கிளாஸ் இ உரிமமாக மாற்றிக்கொள்ள இந்த திட்டம் உதவும் என்று போக்குவரத்து அமைச்சர் லோக் சியூ ஃபூக் தெரிவித்துள்ளார். மேலும் 40 வயதுகளில் உள்ள பல முன்னாள் வீரர்கள் இன்னும் உடல் ஆரோக்கியத்துடனும் திறமையுடனும் உள்ளதால் அவர்கள் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களை ஓட்டுவதில் திறம்பட செயல்பட முடியும் என அவர் கூறினார். இந்த முயற்சி மூலம் போக்குவரத்து மற்றும் லாஜிஸ்டிக் துறையில் நிலவும் ஓட்டுநர் பற்றாக்குறையை குறைக்க முடியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கத்தாரில் உள்ள மலேசியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்கும்படியும் வலியுறுத்தியுள்ளது. மேற்காசிய போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஈரான் சில நாடுகளுக்கு விடுத்துள்ள சமீபத்திய எச்சரிக்கையை தொடர்ந்து மலேசிய தூதரகம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதேவேளையில் பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை என்றும் கத்தார் ஆயுத படைகள் எப்போதும் தயார் நிலையில் இருந்து நாட்டை பாதுகாக்கும் என்றும் கத்தார் அரசு அறிவித்துள்ளது. மேலும் கத்தார் ஆயுத படைகள் பல தாக்குதல்களை வெற்றிகரமாக தடுத்து சேதத்தையும் உயிரிழப்புகளையும் குறைத்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனாகா நேஷனல் பெர்ஹாட் நிறுவனம் மின் கம்பங்கள், கேபிள்கள் மற்றும் மின் வயர்கள் போன்ற மின்சார அமைப்புகள் மிகுந்த ஆபத்தானவை என்பதால் அவற்றை எவரும் சேதப்படுத்தவோ அல்லது கையாளவோ கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்தகைய மின்சார அமைப்புகளை சேதப்படுத்துவது சட்டவிரோதமானதோடு என்பதோடு மின்சாரம் தாக்கும் அபாயமும் உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் யாரும் மின்சார அமைப்புகளை நெருங்க வேண்டாம் என்றும் சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் தென்பட்டால் உடனடியாக அதிகாரிகளுக்கும் அல்லது டிஎன்பிக்கும் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் இன்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் நேற்று ஈப்போ தமான்ராபாட் முத்தியாரா அருகே கேபிள் திருட முயன்ற 3 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு டிஎன்பி முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கா தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் கழுத்தில் குத்துக்காயங்களுடன் வெளிநாட்டு பெண் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கண்டறியப்பட்டுள்ளார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் இருந்து நேற்று காலை சுமார் 8:40 மணியளவில் தகவல் கிடைத்ததாக தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ரோஸ்லான் முகமது தாலிப் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த பெண்ணின் உடலில் கழுத்து பகுதியில் காயங்கள் காணப்பட்டதாகவும் உடல் மூவாரில் உள்ள சுல்தானா ஃபத்திமா சிறப்பு மருத்துவமனைக்கு உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த மற்றொரு வெளிநாட்டு பெண்ணை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.